கொய்யால கேடோ லேக் கேடோ லேக் கேடோ லேக் கிறிஸ்டோஃபர் நோலனோட டெனட் படம் இருக்குல்லங்க, லைக் அந்த படத்துக்கு ஈக்குவலாக கோயில மல்டிவர்ஸ் கான்செப்டு, டைம் லைன்ஸு, டைம் ட்ராவல்னு ஒருத்தன் போட்டு விளையாடிருக்கான். இந்த லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத படங்கள்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த படம் என்னோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஃபிலிமாக மாறிடுச்சு. என்ன படம்டா! ஃபஸ்ட்டு படத்தோட ஒன்லைனை பார்த்துருவோம். நீங்கள் ஒரு லேக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஒரு லேக்குள்ளே இல்லை வேணாம், நான் அந்த கதைக்குள்ளேயே நான் போக வேணாம். கேடோ லேக்குங்கிற படத்தோட டைட்டிலே போதும் படத்தோட மொத்த கதையும் சொல்கிறதுக்கு. படம் பார்த்து முடிக்கும் போது மிரட்டி விட்டுருங்க, அப்படியே வேறு லெவலு. என்ன படம்னா இந்த படம்லாம் ஓடனா அந்த மக்களை ஒரு செம்ம ஆவேசத்தில் பேசிகிட்டு இருக்கேன். லைக் மல்டிவர்ஸ் கான்செப்ட் அண்டு டைம் ட்ராவல் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த படம் உங்களுக்கு டைம் ட்ராவல் ரூல்ஸும் இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு கொஞ்சம் நாலேஜ் மட்டும் இருந்த போதும் உங்களுக்கு இந்த படம் கம்ப்ளீட்டாக புரிய வச்சிடும். டெனட் படம் கூட ரிவர்ஸில் தான் போகும். ஆனால் படத்தோட அந்த கதைக்குள்ளே லீனியர் ஃபார்மெட்லேயே என்னென்ன போட்டு குழப்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். படம் வேறு லெவல். என்ன படத்தை புகழ்ந்து தெரிஞ்சு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட அந்த கதையை பாருங்கள், உங்களுக்கு புரியும். டாப் 5 லைஃப்பில் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் லிஸ்ட்டு போட்டேன்னா அந்த லிஸ்ட்டில் இந்த படம் ஒன் ஆஃப் த பிளேஸில் இருக்கும். லைக் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கதை, ஆனால் சிம்பிள் பட்ஜெட்டில் எடுத்து முடிச்சிட்டாங்க. எப்படி ஹவு கேன் யூ அப்படிங்கிற மாதிரி இப்படினாலும் இதை யோசிச்ச அந்த படத்தோட டேரக்டர் மட்டும் என் கையில் கிடச்சானா, அப்பாடி நீ இந்த மாதிரி ஒரு தரமான இல்லை தாடுற மாதிரி தக்காளி சோறு படத்தை கொடுத்ததுக்கு உங்கள்கிட்ட நோலனே ஈக்குவலாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு படம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தக்காளி தாறு மாறு படம். இந்த படம் பார்த்துட்டு வந்து எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டே இல்லாமல் வழக்கம் போல் பேசுவேன். ஆனால் எப்போயாச்சும் ஒரு தடவை ஒன்லைனாவது இந்த படத்தை நம்ம ரிவ்யூ போட்டே ஆகணும். அப்படி ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பேசுவேன். ஆனால் இப்போ அது கூட இல்லை. இந்த படத்தை பற்றி ஏதோ ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டே ஆகணும். இந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற. நீங்கள் என்னோடய எடிட்டட் ஷார்ட்ஸ், எடிட்டட் வீடியோஸ் மட்டும் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோஸை கிளிக் பண்ணி இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு அந்த படத்தை போய் பாருங்கள். டம்பிள் டப்பிங்கில் இருக்கான்னு தெரில, பட் மிஸ்டர் டம்பிள்னு ஒரு யூடியூப் சேனலில் இதை போட்டிருக்காங்க. நிறைய ஃபேமஸான சேனல். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த சேனலை போய் பாருங்கள். தக்காளி வெறித்தனமாக இருக்கும் இந்த படம். லைக் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை இதுக்கப்புறம் நான் பேச விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். லைக் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டோரியை இப்போலாம் இவ்வளோ சின்ன விஷயத்துக்குள்ளே அடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் இருக்கும். எனக்கு பயங்கரம் தக்காளி பயங்கரமாக இருக்குது இந்த கதையே. இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் எப்படி சுமாராக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் பார்க்க சோபா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படத்தில் எதுக்கு இன்னும் பார்க்காம இருக்கும் அப்படின்னு என் மூளை என்னை இப்படி கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பயங்கரமான அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம். ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் டைம் ட்ராவல் பற்றி தெரிஞ்சவங்க, அட்லீஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு கூட இந்த படம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைக் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 10-15 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் கூட 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சின்ன கேரக்டர் ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு கூட அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த ஸ்டோரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன லேக்கு, ஒரு வீடு, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி
கிக் ஆஃப் ஆச்சு. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டோரி, அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர், அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, லைக் அவ்வளோ பிரம்மாண்டம்.